சினிமா துறைக்கு தான் பண்ணியிருக்காரு. இன்னொரு பிக்கஸ்டான விஷயம் விக்ரமன் சார், டேரக்டர் விக்ரமன் சார் இப்போ வந்து விஜய் அண்ணாங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு உதவி கேட்டிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை வர சொல்லி கேரவனில் உட்காந்து 2 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் யூனியனுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இப்போ கிடையாதுங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. ஒரு 2 தடவை நான் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் விஜய் படத்துலலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் பண்ணி இறந்து போயிட்டார். அவர் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நான் விஜய்கிட்ட போய் சொன்னால் உடனே 2 லட்ச ரூபா செக் எழுதி அவங்க ஃபேமிலி அவங்க ஒய்ஃப்கிட்ட கொடுத்தாரு. ஒய்ஃபை வரவழைச்சு கேரவனில் வரவழைச்சு கொடுத்தாரு, உடனே கொடுத்தாரு. டைரக்டர்ஸ் அசோசியேஷனுக்கும் ஒரு பெரிய ஃபண்டு கொடுத்தாரு, 25 lakhs கிட்ட டொனேஷன் கொடுத்தாரு அவர். அந்த மாதிரி நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. இதே மாதிரி நடிகர் சங்கத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போதும் சரி, ஏதாவது யூனியனில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதும் சரி, அதுக்கான உதவிகள். ஆனால் விஜய் நான் டேரெக்டாக அங்கே வந்து ஆனால் அவர் எலெக்ஷன்லையும் நிற்க முடியாது, யூனியனில் டேரெக்டாக உள்ளே வந்து எதுவும் பண்ண முடியாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பர்சனல் லைட்மேனுக்கு லைட்மேன்